அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான ரொம்பவே புனிதமான முஹர்ரம் மாதத்தில நாம இருக்கோம். இந்த மாதம் வந்துட்டாலே நம்ம மனசுல ஒரு பக்கம் பக்தியும் இன்னொரு பக்கம் சில முக்கியமான கேள்விகளும் சேர்ந்தே எழும். அதுல ரொம்ப முக்கியமான, பலருக்கும் ஒரு குழப்பத்தை கொடுக்கிற கேள்விதான், முஹர்ரம் மாசம் முழுக்க நோன்பு வைக்கலாமா இல்ல குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் வைக்கணுமா என்பது. சில பேர் சொல்றாங்க, இந்த மாசம் முழுக்க நோன்பு நோற்றா ஏகப்பட்ட நன்மை கிடைக்கும்னு. இன்னும் சிலரோ அது நபி வழிக்கு எதிரானது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கருத்துக்கும் நடுவுல உண்மை நிலை என்ன? நம்ம மார்க்கம் இதுக்கு என்ன வழிகாட்டுது? இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவுல குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளோட வெளிச்சத்துல, அறிஞர்களோட தெளிவான விளக்கங்களோட இந்த கேள்விக்கு உறுதியான, சந்தேகமே இல்லாத ஒரு பதிலை நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கும்போது முஹர்ரம் நோன்பு பத்தின எல்லா குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். வாங்க, நம்ம மார்க்கம் காட்டுற அழகான வழியை நோக்கிப் போலாம். இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்கு முன்னாடி முஹர்ரம் மாதத்தோட சிறப்பை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தன்னோட திருமறையில 4 மாதங்களை ரொம்ப புனிதமான மாதங்கள்னு சொல்றான். அதுல ஒண்ணுதான் இந்த முஹர்ரம். அல்லாஹ்வே ஒரு மாதத்தை புனிதமானதுன்னு சொல்லிட்டா அந்த மாதத்தோட கண்ணியத்தை நாம எந்த அளவுக்கு மதிக்கணும்னு புரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை ரொம்பவே சிறப்பிச்சு பேசியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரமலான் நோன்புக்குப் பிறகு மிகச் சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாத நோன்புதான். கடமையான தொழுகைக்குப் பிறகு மிகச் சிறந்த தொழுகை இரவு தொழுகைதான். ஆதாரம் முஸ்லிம். இப்போ இந்த ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சுப் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாத நோன்புன்னு சாதாரணமாக சொல்லாம, அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹ் அல் முஹர்ரம்னு இந்த மாதத்தை அல்லாஹ்வோட சேர்த்துச் சொல்றாங்க. யோசிச்சுப் பாருங்க, அல்லாஹ்வே ஒரு படைப்பை தன்னோட சேர்த்துச் சொல்றான்னா அதோட மகத்துவமும் சிறப்பும் எந்த அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மாதத்தில தான் நாம இருக்கோம். இந்த மாதத்தில செய்யற வணக்கங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பெரிய நற்கூலி இருக்குன்னு இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவா புரிய வைக்குது. அதனால இந்த மாதத்தில முடிஞ்ச அளவுக்கு உபரியான நோன்புகள் வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஆதாரம். சரி, இப்போ நம்மளோட முக்கியமான கேள்விக்கு வருவோம். ரமலானுக்குப் பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரம் நோன்பு அப்படின்னா, இந்த மாசம் முழுக்க, அதாவது 30 நாளும் விடாம நோன்பு வைக்கலாமா? அது நபி வழியா? இந்த கேள்விக்கு நேரடியான பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையிலேயே இருக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்தையும் முழுமையாக நோன்பு நோற்று நான் பார்த்ததில்லை. ஷபான் மாதத்தில்தான் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்பார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தைச் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை மட்டும்தான் முழுசா நோன்பு நோற்றிருக்காங்க. மத்த எந்த மாதத்தையும், அது ஷபான் மாதமா இருந்தாலும் சரி, முஹர்ரம் மாதமா இருந்தாலும் சரி, அவங்க முழுசா நோன்பு நோற்கல. இங்க நாம ஒரு விஷயத்தை ஆழமா கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாவுல 2 வகை இருக்கு. ஒன்னு அவங்க வாயால சொன்னது, இன்னொன்னு அவங்க செஞ்சு காட்டுனது. முஹர்ரம்ல நோன்பு வைக்கிறது சிறந்ததுன்னு அவங்க சொல்லால நமக்கு ஆர்வமூட்டினாங்க. ஆனா அவங்க செயல் மூலமா அந்த மாசம் முழுக்க நோன்பு வைக்காம நமக்கு வழிகாட்டிட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதோட சிறந்த நிலை என்னன்னா, அவங்களோட சொல்லையும் செயலையும் ஒன்னா சேர்த்துப் பார்க்கிறதுதான். அதனால இந்த ஹதீஸுகளை வச்சு இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வராங்க. முஹர்ரம் மாதம் முழுக்க விடாம நோன்பு நோற்கிறது நபி வழி, சுன்னா கிடையாது. அப்படி செய்யறது ஒரு பித்தத், மார்க்கத்தில் புதுமை அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த சிறந்த வழிமுறை அதுவல்ல.
சரி, அப்போ நாம என்னதான் செய்யணும்? இந்த மாதத்துல நிறைய நன்மை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நோன்பு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச நோன்புன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இல்லன்னா வழக்கம் போல திங்கள், வியாழன் நோன்புகளைத் தொடரலாம். அதுவும் சுன்னாதான். சுருக்கமா சொன்னா இந்த மாதத்துல நம்மால முடிஞ்ச அளவுக்கு உபரியான நோன்புகளை வைக்கலாம். ஆனால் மாசம் முழுக்க தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறதை தவிர்த்துக்கிறது தான் நபி வழியை பேணுவதற்கான சிறந்த வழி. ஆரம்பத்துல ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஆஷூரா நோன்பு நம்ம மேல கடமையா இருந்துச்சு. ரமலான் கடமையானதுக்கு அப்புறம் இது ஒரு உபரியான வணக்கமா ஆக்கப்பட்டுச்சு. விரும்பினவங்க வைக்கலாம், முடியாதவங்க விட்டுடலாம். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை விடாம நோக்கிறதில அவ்வளவு ஆர்வம் காட்டுனாங்க. நான் பார்த்ததில்லை என்று. சகோதர சகோதரிகளே, நாம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்களை சுருக்கமா ஒரு தடவை பார்த்திடலாம். முஹர்ரம் மாசம் முழுக்க நோன்பு வைக்கலாமா? வேண்டாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டாத ஒரு விஷயம். அவங்க ரமலானைத் தவிர வேற எந்த மாதத்தையும் முழுசா நோற்கல. அப்ப என்னதான் சிறந்த வழி? இந்த புனித மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு உபரியான நோன்புகளை வைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு அல்லது திங்கள், வியாழன் நோன்புகளை பிடிங்க. எது ரொம்ப முக்கியம்? முஹர்ரம் மாதத்துல 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்கள்ல நோன்பு நோக்கிறது தான் மிக மிகச் சிறந்தது. அதிக நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது. இது போன வருஷ பாவங்களுக்கு பரிகாரமாகவும் யூதர்களுக்கு மாறு செய்வதாகவும் அமையும். ஆகவே ஆதாரமில்லாத செய்திகளையோ தனிப்பட்ட மனுஷங்களோட கருத்துக்களையோ நம்பாம குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் காட்டுற வழியில நம்ம வணக்கங்களை அமைச்சுக்குவோம். இந்த வீடியோல நாம பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுபோல மார்க்க விஷயங்களை நீங்களும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு உங்க நண்பர்களும் குடும்பத்தினரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில மார்க்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நேர்வழியில் நம்மை நிலைநிறுத்தி அவனுக்கு பிடித்தமான அடியார்களாக வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே.